ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வேம்பயர் எஃபோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் என்ன பார்த்தோம்னா, ஜேகே அவங்க ஃபேமிலியை சேர்ந்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகேயோட தாத்தா சக்தியால் ஜேகே திரும்ப அவங்க ஃபேமிலியை கொண்டு இருப்பார். இது எல்லாத்தையுமே வாயன்கிட்ட சொல்கிறாங்க. ஜேகே வாயன்கிட்டேருந்து பிளட்டை சக் பண்ண நினைக்கும் போது அவரால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஜேகே வாயனை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. வாயன் கீழே தண்ணி குடிக்க வராங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். நான் தான் சொன்னல இந்த வேலையை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓடி வந்து வாயனை பிடிச்சிக்கிறாரு. வாயனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, பயங்கரமாக அழுகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். வாயன், எதுக்கு நீ அழுகிற? என்ன கால் ரொம்ப வலிக்குதா? இல்லை, என்ன இவ்வளோ கேரிங்காக கூட எங்கள் அப்பா அம்மா கூட பார்த்ததில்ல. தேங்க்யூ ஸோ மச் ஜேகே, தேங்க்யூ ஸோ மச் என் லைஃப்பில் வந்ததுக்கு. வாயன், இதில் என்ன இருக்குது? உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, நான் எடுத்து வந்து தரேன். ஆக்சுவலாக எனக்கு தண்ணி தான் வேணும், இப்போ ஒன்றும் வேணாம். நீ இருக்கல்ல, சரி நம்ம இன்றைக்கி படம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம்ல. சொல்லியிருந்தேன். வா, இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, நான் ரெடி தான். அதுக்கப்புறம் 2 பேர் டிவி பார்க்குறாங்க. பயங்கரமான சீன் ஓடிட்டு இருக்குது. வாயன் கண்ணை மூடினதை திறக்கவே இல்லை. ஜேகே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. தைரியமான பொண்ணை போடுறா. இரு, உனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வாயன் ஃபேஸ் கிட்ட வந்து வாயன் பயங்கரமாக கத்துறாங்க. வாயன் 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 வாயன், ஒன்றும் இல்லை, நான் தான். ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? தைரியமாக பார்க்குற மூஞ்ச பாரு. நான் ஒன்றும் பயப்பில்லையே. ஓ, இப்போ தான் கத்தனத்தை பார்த்தனே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி சமாளிக்காத. உனக்கு ஏதாவது த்ரில்லரான கதை தெரியுமா? நான் இப்போ ஹிஸ்ட்ரி கதை சொன்ன மாதிரி. ஆக்சுவலாக தெரியும். அது என்னென்னா, என் மைண்டில் ஒரு ஸ்டோரி செட் பண்ணி வச்சுருக்கேன். சரி சொல்லு, என்னன்னு கேட்போம். அது வந்து அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதுதான். எப்படி, நல்லா இருக்கா? ஓரளவுக்கா? நான் எத்தனை நாளாக இந்த ஸ்டோரியை ஒரு படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? நீ படம். சரி வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாயனை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வாயன் நல்லா தூங்கிட்டாங்க. கீழே ஷோஃபாவில் உட்காந்துட்டு, இதுக்கப்புறம் தான் ரியல் ஸ்டோரி ஆரம்பிக்குது வாயன். அப்படியே நெக்ஸ்ட் டேவும் வருது. வாயன் சாப்பிட்றதுக்காக பொறுமையாக கீழே இறங்கி வராங்க. ஜேகே அங்கே உள்ளே போய் கிச்சனில் சமைச்சிட்ருக்காரு. டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி காய் இறந்துட்டதா. காய் இவன் எப்படி இறந்தான்? ஜேகே இங்கே வந்து பாரு. வாயன், என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுகுற? ஜேகே அங்கே பாரு. ஜேகே, என் ஃப்ரெண்டு காய், அவன் இறந்துட்டானா? வாயன் நீ அழுகிறத எடுத்து. இல்லை ஜேகே, என் ஃப்ரெண்டு ஜேகே, நான் எப்படி அழுவாமல் இருப்பேன்? நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாம் ஜேகே, ப்ளீஸ். வாயன் அழுகாத, நீ ஃபஸ்ட்டு காம்டன் ஆகு. அப்புறம் வாய்க்குள்ளே ஜேகே ஒன்று சொல்லிட்டுருக்காரு. அடுத்த நியூஸ் சொன்னால் ஒன்றாவே போகலாம். என்ன ஜேகே சொன்ன? ஒன்றும் இல்லை, நீ அழுவாமல் இரு. ஜேகே, நம்ம போய் பார்க்கலாம். இல்லை வாயன், நீ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் எங்கேயும் போக முடியாது. உன் கால் சரியாகலைல்ல ஜேகே, ப்ளீஸ் நம்ம போய் பார்க்கலாம். சொல்கிறேன்ல வாயன், ப்ளீஸ். சரி வா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இப்போ தானே மாத்திரை போட்டேன். அப்புறம் வாயன் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திருப்பி ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்ட் ரோஸ் இறந்துட்டதா. இது என்ன? இப்போ தான் காய் இறந்தான், அடுத்தது ரோஸ்.
ஜிக்கி இங்கே என்ன நடக்குது ஜிக்கி? ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் காய் இறந்துருந்தான். அடுத்தது இப்போ ரோஸ் கிணத்துக்குள்ளே விழுந்து எப்படி? மீடியாவில் காய் இறந்துட்டனால தான் ரோஸ் இறந்தான்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் லவ்வர்ஸ். ஆனால் ரோஸ் அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. அவள் ரொம்ப பிரேவான பொண்ணு. ஜிக்கி நம்ம போய் பார்க்கலாம் ப்ளீஸ். என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியல ப்ளீஸ். சரி அழுகாத, நம்ம போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்ச்சரியில் ஒயன் போய் பார்க்குறாங்க. ஆயோட பாடி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஏன் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதை பார்த்து. அங்கே தான் ஜாக்சன், ஜெனிஃபர், ஜெனி 3 பேருமே இருக்காங்க. ஜெனி உடனே அழுதுகிட்டே வந்து ஒயன்கிட்ட பேசுகிறாங்க. ஒயன் நீ நல்லா இருக்கல? ஆக்சுவலாக உனக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னு நினச்சிக்கிட்டோம். நீ நல்லா இருக்கல? எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். ஜெனிஃபர் வந்து ஒயனை தள்ளி விடுறாங்க. காய் இறந்ததுக்கு நீ வரவே இல்லை, இப்போ மட்டும் எதுக்கு வந்த? நீ எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை தள்ளி விட்றான். தள்ளி விட்டோன்னே ஜேகே வந்து கரெக்டாக பிடிச்சிடுறாரு. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அவருக்கு தான் காலில் அடிபட்டிருக்குன்னு தெரியல, இப்படி ஹாஷாக தள்ளி விட்றீங்க. ஆமாம், நீ யார்? நான் ஜாக்சன், ஒயனோட லவ்வர். ஆனால் நானே அதை பற்றி கவலைப்படல. நீ யார்டா? நான் ஒயனோட லவ்வர். இதுக்கப்புறம் ஒயன் என் கூட தான் இருக்க போகிறான். எனக்குமே பயங்கரமான ஷாக். அப்புறம் ஜேகே கண்ணை காட்டுறாரு. அவங்களும் அந்த மாதிரி நடிக்கிறாங்க. ஆமாம், ஜேகே என்னோட லவ்வர் தான். சாரி ஜாக்சன். ஒயன் நம்ம 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணுறோம், நீனே இப்போ புதுசாக அவனை போய். சாரி ஜாக்சன், எனக்கு ஜேகே தான் முக்கியம். உன்னோட மூஞ்சுக்கெல்லாம் நான் கிடைச்சதே பெருசு, இதில் இவெல்லாம் எப்படி? அதுக்கப்புறம் ஜெனிஃபரும் ஜெனியும் ஜேகேவை பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன், அதுவும் ஒயன்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒயனை அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. ஜேகே ஒயனை கூட்டிகிட்டு போயிடுறாரு மேன்ஷனுக்கே. பாத்தியா, நான் அதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு. இப்போ பாரு என்ன நடந்தேன். என்ன இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஜேகே அவங்க இந்த மாதிரி தான். ஆனால் காயை விட ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சமாவது சப்போர்ட்டிவாக இருந்தது அவள் மட்டும்தான். அப்படியே ஜேகேயோட செஸ்ட்டில் படுத்துக்கிட்டு ஒயனை அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகே ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. காயும் ரோஸ் 2 பேர் லவ்வர்ஸ். 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ரோஸ் அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறமா காய்க்கு ஒரு கால் வருது. அவரும் பேசிகிட்ருக்காரு. அந்த கார்டனுக்கு பக்கத்துலேயே ஒரு கார்டு இருக்குது. அங்கேருந்து ரோஸ் கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ரோஸ் அவள் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போனா. ரோஸ் நீ கவலைப்படாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே ஓடுறாரு. ரோஸ் இங்கே தானே சவுண்ட் கேட்டுச்சு. ரோஸ் இருக்கியா? ரோஸ்லாம் நல்லா தான் இருக்கா. பின்னாடி காய் திரும்பி பார்க்குறாரு. அப்போது மாஸ்க் போட்டு ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட்னா உனக்கு அவ்வளோ அக்கறையா? கேர்ள் ஃப்ரெண்ட் முக்கியம், ஃப்ரெண்டு முக்கியம் இல்லை. எல்லாம் சும்மா சாக்கக்கூடாது, ரொம்ப கொடுமையான முறையில் சாகணும். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ யாருன்னு சொல்லு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. ஆனால் நீ செஞ்சதுக்கான கர்மான்னு வச்சுக்கோ. மாதிரி நிறைய தடவை காயை குத்தி கொன்னுறாரு ஜேகே. இப்படி தானே அவளுக்கும் ஒழிச்சிருக்கும். யாரு நீ? காய் எதுக்காக கொன்னு? நீ யாராக இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட போகிறதில்ல. அதுக்கப்புறம் ரோஸ் அங்கேருந்து ஓடுறாங்க. நீ இங்கேருந்து தப்பிச்சா தானே? நீ எப்படி பின்னாடி தான் நின்றுட்டு இருந்த, நீ எப்படி முன்னாடி வந்த?
நான் மனுஷனாக இருந்தால் தானே. மனுஷன் மனுஷன் இல்லைண்ணா. நீ நீ யாருன்னு சொல்லு. அதுக்கப்புறம் ஜேகேயோட கண்ணு ரெட் ஆகுது. அப்போ நீ நீ ஆமாம், நான் ஒரு வேம்பயர் தான். பரவாயில்ல, சில நேரத்தில் நீ வயனுக்கு சப்போர்ட் பண்ணனால உனக்கு வழி இல்லாமல் சாவு தரேன். அங்கே இருக்க பாரு கிணறு, அதில் நீயே குதிச்சிடு. இல்லைன்னா ஒரு ரத்தத்தை உறிஞ்சி உன்னை கொல்ல வேண்டியது இருக்கும். வேணாம், என்னை விட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டு. நான் எந்த தப்புமே பண்ணலை. எல்லாத்துக்கும் காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் நீ தடுத்துருக்கலாமே. நீயும் அவங்க கூட சேர்ந்து தானே பிளான் பண்ணி பண்ண. ப்ளீஸ் என்னை விட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டு. எல்லாத்தையுமே ஜேகே யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஜேகே என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு அழுகிறத நிறுத்து. சரி. அப்புறம் வயனை கூட்டிகிட்டு போய் ஜேகே படுக்க வைக்கிறாரு. அவரும் போய் தூங்கிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. அன்றைக்கி ஃபுல்லாகவே வயன் மூடோட்டாக தான் இருக்காங்க. வயன் சொல்லு ஜேகே, நம்ம டிவி பார்க்கலாமா? வேணாம், நீ பாரு. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு மூடு இல்லை. ஏன் வயன் இப்படி இருக்கா? ஜேகே விடு ஜேகே, எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல. சரி சாப்பிட்டியா? எனக்கு வேணாம். நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? இது எல்லாமே உன் உடம்புக்கு நல்லதில்லை. இப்படி நீ மூட் அவுட்டாக இருக்கட்டும், சாப்பிடாம இருக்கட்டும், ஒழுங்காக சாப்பிடுவேன். ஜேகே எனக்கு வேணாம், எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா? என்ன தான் என்னை கஷ்டப்படுத்துனாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ தான் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இறந்துட்டாங்க. மீதி இருக்கிறது 3 பேர் தான். அவங்களாவது நல்லா இருக்கணும். இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன். இன்னும் 3 பேர் இறந்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவங்கள செய்யணும். ஜேகே இப்போ ஏதாவது சொன்னியா? ஒன்றும் இல்லை வயன், நீ ஒழுங்காக சாப்பிடு. இன்றைக்கி அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமா? நான் தான் வரலன்னு சொன்னல. வயான் ப்ளீஸ் வயான், எனக்கு இன்றைக்கி லீவ். எனக்கு எந்த ஒர்க்குமே இல்லை வெளியில். ப்ளீஸ் எனக்காக வாயேன். சரி, உனக்காக மட்டும்தான் வரேன். ஜேகே இதுதான் அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? இவ்வளோ பெருசாக இருக்குது. இது சும்மா ட்ரெய்லர் தான். நீ உள்ளே போய் பார்த்தா ஆச்சரியப்படுவ. ஆமாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தது இல்லையா? இல்லை ஜேகே, என்னோடய அப்பா அம்மா இதுவரை என்ன எங்கேயும் வெளில அனுப்பினதே இல்லை. நான் வெறும் ரூமில் மட்டும் இருப்பேன். ஸ்கூலுக்கு போகிறது, என் ரூமில் இருக்கிறது, இது மட்டும்தான். ஏன்னா என் மூஞ்சை பார்க்க யாருக்குமே விருப்பம் இல்லை. அதனால் எனக்கு இதே பழகிடுச்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. உன்னோட கேரிங்கும் சரி, இந்த மாதிரி வெளியில் வரதும் சரி, இது எல்லாமே உனக்கு பழகிடும். ஓகேவா? தேங்க்யூ ஜேகே. சரி வா உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் எல்லா ரைடுக்குமே போகிறாங்க. வயான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏ தேங்க்யூ, சூப்பராக இருக்கு. ஜேகே அந்த ரைடுக்கு போகலாம் வா. வயான் நில்லு. இவளை நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா இல்லை அவன் என்ன கூட்டிகிட்டு வந்தாலே தெரில. இரு வயான் நில்லு. இவளை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. உனக்கு இந்த பிடிச்சிருக்குல்ல, நீ ஹாப்பியாக இருக்கல, எனக்கு அதுவே போதும். இங்கே பாரு ஜேகே, க்யூட்டாக இருக்கா அந்த பையன். ஜிஜு செல்லக்குட்டி எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறான் பாரு. அழகாக இருக்கான். லைட்டாக ஒன்ன மாதிரியே இருக்கான்.
ம் என்ன மாதிரி எப்படி இருப்பான்? சும்மா சொன்னேன். எனக்கு அந்த மாதிரி குட்டி பசங்க கூட விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிட்டா போச்சு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. சரி சரி, மனசுக்குள்ளே எதுவும் நினச்சிக்காத. குழந்தைங்க பிடிக்கும் தான் சொன்னேன். நான் எதுவும் நினைக்கலப்பா. தெரியுது. ஓகேடா அம்மி, இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 5ல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். பாய் அம்மி, சராங்கே.